4வது படிக்கக்கூடிய ஒரு மாணவி இன்னைக்கு அவங்க உயிரோடையே இல்லை. நம்ம ஸ்பெசிஃபைடாக இந்த வயசுக்கு தாங்க நடக்கும், இந்த இடத்துல தாங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்தவித ஒரு ஃபிக்சேஷனும் இல்லாத அளவுக்கு தான் இன்னைக்கு போய்கொண்டிருக்கு. அந்த 33 வயசு நாகை மாவட்டத்தை சார்ந்த அந்த பர்சன் கூலி தொழிலாளின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு ஃபிக்ஸட் வேலையில கிடையாது. இது மர்டர், கூடவே கிட்னாப், அதுக்கப்புறம் காசிங் கிரீவியஸ் ஹர்ட், கடத்துதல், கொலை செய்தல், அப்புறம் கொடூரமான காயங்கள் ஏற்படுது. பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லப்படுற முதல் விஷயம் என்னவா இருக்கும்? தெரியாதவங்க கூப்பிட்டா போயிடாத, தெரியாதவங்க ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிட்றது. அப்ப என்ன ஆகும்? அந்த குழந்தை மனதுல அந்த ஆழமா பதியும் இல்லையா? அப்ப இவர் ஏதோ ஒரு வகையில பரிச்சயமான முகம் தானே, வீட்டுல இருந்து காலி பண்ண தெரிஞ்சவர் தானே, ஓகே சாக்லேட் வாங்கி தரேன்னு கூப்பிடுறாரு. குழந்தைங்களுக்காக என்ன? பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். கோவையில் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த சம்பவம் எவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டது. இப்போ 10 வயது சிறுமிக்கு என்ன நடந்துச்சுன்றதே ஒரு கன்ஃபியூஷனாக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்ன சம்பவம் நடந்திருக்கு? எஸ், ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் எங்கேயுமே நிகழக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம ஒரு இந்த மாதிரி இஷ்யூஸை பற்றி பேசும்போதா இருக்கட்டும், இல்லை கேசஸோட ஜட்ஜ்மெண்ட் பற்றி பேசும்போதா இருக்கட்டும், நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது இல்லையா? பட் அதனை மீறி இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ இன்னைக்கு அதாவது ஒரு 2 நாளா ரொம்ப ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கக்கூடிய விஷயம், எல்லாரும் மனதையும் முழுக்கியிருக்க ஒரு விஷயம், இந்த கோவை சூலூர்ல 10 வயது சிறுமிக்கு நடந்த ஒரு சம்பவம் தான். அதாவது 4வது படிக்கக்கூடிய ஒரு மாணவி இன்னைக்கு அவங்க உயிரோடையே இல்லை இல்லையா? அதாவது எங்க அப்படின்னா, இந்த கோவை பள்ளப்பாளையம், சூலூர் தாலுகா பள்ளப்பாளையம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடந்த ஒரு விஷயம் தான். பாரதிபுரம் அப்படிங்கிற பகுதியை சார்ந்த தம்பதியோட குழந்தை தான் இவங்க. அவங்க ஒரு வெல்டிங் ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறதா சொல்லப்படுது. அகெயின் ஒரு ஏழ்மையான குடும்பம், அந்த கிராமம், அதை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னும் போது இன்னைக்கு இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இங்கதான் நடக்கலன்ற மாதிரி இருக்கு. சிட்டில நடக்குது, ரூரல் ஏரியாஸ்ல நடக்குது, அர்பன் ஏரியாஸ்ல நடக்குது, எல்லா ஏரியாஸ்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. விச் மீன்ஸ் நம்ம ஸ்பெசிஃபைடா இந்த வயசுக்கு தாங்க நடக்கும், இந்த இடத்துல தாங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்தவித ஒரு ஃபிக்சேஷனும் இல்லாத அளவுக்கு தான் இன்னைக்கு போய்கொண்டிருக்கு. ஸோ இந்த சம்பவத்துல பார்த்தோம் அப்படின்னா, முந்தின நாள், தட் இஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே, May 21 ஈவினிங் அவங்க நைட்டு வரைக்கும் வீட்டுக்கு வராது. ஈவினிங் வெளியே அவங்க ஏஜ் இருக்கக்கூடிய பசங்களோட ஒரு சில ஊடகங்கள்ல விளையாண்டுட்டு இருக்கும் போது கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க அம்மா ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்றாங்க. இதுதான் இப்ப வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்டா இருக்கு. இப்ப வரைக்கும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, எப்போ காவல்துறை தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதோ, ஓகே, அதுதான் நம்ம கன்ஃபார்ம்டா சொல்ல முடியும். அதாவது ஒரு அதிகாரிகள் தரப்புல இருந்து, ஒரு சோர்சஸ் தரப்புல இருந்து வர்றது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி எல்லாமே மாறியான தகவலா தான் இதுல சொல்லப்படுது. அதுல ஒரு காமனா சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னவா இருக்கு அப்படின்னா, அதாவது முந்தானத்து ஈவினிங் அவங்க வயது இருக்கக்கூடிய பசங்க கூட விளையாடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது. ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லாரும் கூடயும் விளையாடிட்டு இருக்கும் போது விளையாடிட்டு இருந்தாங்க. நைட் வரைக்கும் அவங்க வீட்டுக்கு வரல அப்படின்னும் போது அவங்கள தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் தான் இது கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் ஆனதாக சொல்லப்படுது. ஓகே, அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பிள்ளைங்க கிட்ட போய் கேட்கும் போது, எங்கம்மா இந்த மாதிரி பொண்ணை காணும் அப்படின்னு கேட்கும் போது, இல்ல ஒரு மாமா கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த பர்சன் யாரு அப்புறம் பார்த்தா கார்த்திக். அதாவது அவங்க அந்த வீட்டுக்கு போறதுக்கு அப்போ காலி பண்ணிட்டு அங்க போயிருக்கிறதா அவங்க அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஓகே, அந்த 33 வயசு நாகை மாவட்டத்தை சார்ந்த அந்த பர்சன் கூலி தொழிலாளின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு ஃபிக்ஸட் வேலையில கிடையாது, மாறி ஏதாவது ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சன் சொல்லப்படுது. அந்த பர்சன் கூட தான் போனாரணமோ, அந்த பர்சனை போய் இவங்க பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் திரும்ப போய் கேட்கும் போது, இல்ல நான் சாக்லேட் வாங்கி கொடுத்து வீட்டுல கொண்டு விட்டுட்டேன், வேற ஒருத்தர் கூட தான் கூட்டிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முந்தின நாள் சொல்லப்பட்ட விஷயம். ஸோ நேற்று காலை மதியம் வரைக்கும் இவங்களோடய சேர்ந்து தேடிட்டு இருந்திருக்கான் அவனுமே. அப்புறம் போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு, சூலூர் போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறையினருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஸ்டேஷன்ல அப்போ எஸ் அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். என்னன்னா, ஆமா இந்த மாதிரி நான் தான் கூட்டிட்டு போனேன், அதுக்கு எனக்கு உதவியா இருந்தவர் தான் அந்த செகண்ட் பர்சன் மோகன்ராஜ். ஓகே, உதவியா இருந்தாரு. நாங்க இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையானது இது பண்ணப்பட்டது, அந்த இறந்துட்டதுனால நாங்க அங்கேயே விட்டுட்டு நாங்க இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இதுல எப்படி அந்த கை கால் முறிவு ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரி, காவல்துறையினர் கூட்டு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வைக்கிறாங்க. அங்கேயும் திரும்ப அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. எங்க அப்படின்னா, குளக்கரை
கண்ணாம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய குளக்கரை அங்க கூட்டிட்டு போகும்போது அந்த சிறுமியின் உடலை வந்து அடையாளம் இங்கதான் இருக்கிற அந்த இடத்த அடையாளம் காண்பிக்க கூட்டிட்டு போகும்போது அங்க வந்து தப்பிச்செல்ல வந்து முயற்சி பண்ணதா சொல்லப்படுது. அந்த ஒரு மதில் சுவர்ல இருந்து கீழே விழும்போது அந்த கை கால் ரைட் லெக் அண்ட் ரைட் ஹேண்ட்ல வந்துட்டு முறிவு ஏற்பட்டு இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. 24 ஹவர்ஸ்க்குள்ள 2 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. மோகன் ராஜும் அரெஸ்ட் பண்ணி இப்போ இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சூலூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் நீதிபதி அருண்குமார் அவர்கள் முன்னிலையில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் 27ஆம் தேதி வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு புறம் வந்து இங்க போய்கிட்டே இருக்கு. இது வந்து ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட். பட் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட், அவங்க சித்தி அவங்கலாம் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க மார்னிங் ஈவினிங் வரைக்கும் குழந்தை வந்து நல்லா இருக்கா, எங்க கஸ்டடியில தான் இருக்கா, நாங்க தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எஃப்ஐஆர்ல வந்து சைன் வாங்கும் போது இரவு ஒரு 8 மணி 9 மணி அந்த டைம்ல தான் வந்து குழந்தை இறந்துட்டான்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய விஷயங்கள் வைத்திருக்காங்க. உடல்ல காயங்கள் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது ஒரு பக்கம். உடலை வந்து இங்க கைப்பற்றி இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு வந்து உடல் கூறு ஆய்வுக்கு வந்து அனுப்பப்பட்டது. இந்நேரம் ஐ திங்க் நமக்கு இப்போ வந்திருக்க அப்டேட் வந்து உடல் கூறு ஆய்வானது வந்து முடிவு பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கப்புறம் நம்ம காவல்துறை தரப்புல இருந்து அபிஷியல் ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்கலாம். பிரஸ் மீட்டோ ஆர் ஏன்னா அங்க வந்து லைக் எம்எல்ஏ ஆர் மினிஸ்டர்ஸ் அவங்க சொல்லும் போது காவல்துறையினரோட நாங்களே சேர்ந்து ஒரு இது வந்து சொல்றோம் அபிஷியலா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது இல்லையா. ஸோ இதற்கிடையில தான் இது வரைக்கும் இது வந்து மர்டர் கூடவே வந்து கிட்னாப், அதுக்கப்புறம் வந்து காசிங் கிரீவியஸ் ஹர்ட், கடத்துதல், கொலை செய்தல், அப்புறம் வந்து கொடூரமான காயங்கள் ஏற்படுத்துதல், இது கீழே வந்து எஃப்ஐஆர் பதியப்பட்டதாக சொல்லப்படுது. நாளைக்கு இந்த சயின்டிபிக் எவிடன்ஸ், அதாவது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வைத்து இந்த எஃப்ஐஆர் ஆனது இங்கே ஆல்டர் பண்ணப்படலாம். அது ஒரு வேளை பாலியல் வன்கொடுமையா இல்ல 2 பேருன்றதுனால கூட்டு பாலியல் வன்புணர்ச்சியா அப்படிங்கிறத பொறுத்து எல்லாம் நம்ம இன்னும் இதுல அடிஷன் ஆஃப் செக்ஷன்ஸ் வித் போக்சோ செக்ஷனும் நம்ம இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப அந்த குழந்தை தெரிஞ்ச ஒரு நபர் அப்படின்றதுனாலதான் ஏறி போயிருக்காங்க. சோ தெரிஞ்ச நபர்களே எப்படி, அதுவும் சின்ன வயசு குழந்தை, ஒரு 10 நாட்கள் பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா மேம்? சரி, 10 நாட்கள் பழக்கம்னும் போது இப்போ ஒரு குழந்தைக்கு பார்த்தோம்னா நம்ம இது ஈஸியா எடுத்து ரிலேட் பண்ணலாமே. இப்போ எந்த பேரண்ட்ஸும் சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்க, அதாவது அந்த குழந்தைக்கு விவரம் தெரிய வயசு வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில போகும்போது, ஏன்னா ஒரு 2 வயசு 3 வயசு வரைக்கும் நம்ம குழந்தை கையை பிடிச்சி நடந்து கூட்டிட்டு போறது தான். ஒன்ஸ் அந்த ஸ்கூலு அந்த வந்து பிளே ஸ்கூல் அப்படிலாம் போக ஆரம்பிக்கும் போதே பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லப்படுற விஷயம் என்னவா இருக்கும், தெரியாதவங்க வந்து கூப்பிட்டா போயிடாத, தெரியாதவங்க ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிட்றது. அப்ப என்ன ஆகும், அந்த குழந்தை மனதுல வந்து அந்த ஆழமா பதியும் இல்லையா. அப்ப இவர் ஏதோ ஒரு வகையில பரிச்சயமான முகம் தானே, வீட்டுல இருந்து காலி பண்ணி தெரிஞ்சவர் தானே, ஓகே சாக்லேட் வாங்கி தரேன்னு கூப்பிடுறாரு. குழந்தைங்களுக்காக என்ன சாக்லேட் வாங்கி தரேன்னு, அதுவும் நம்ம எப்படி சொல்லுவோம், தெரியாதவங்க வாங்கி கொடுத்தா வாங்கிக்காதன்னு தான் சொல்லுவோம் இல்லையா. தெரிஞ்சவங்க யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துடும் இல்லையா. இவர் தெரிஞ்சவர் தான், இவர் தெரியாதவர் கிடையாது அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துடும் இல்லையாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு கொடூர சம்பவத்துல அந்த 2 மிருகங்களும் இங்க வந்து லைக் ஈடுபட்டிருக்காங்க. ஒண்ணு. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது என்னன்னா, நம்ம இன்னைக்கு சொல்லவே முடியல, தெரியாதவங்களால அன்னோன் பர்சனாலதான் வந்து ஒரு லைக் சம்பவமானது இங்க வந்து நிகழ்த்தப்படும் அப்படிங்கிறது. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, அக்கம் பக்கத்தினரால, சொந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இனி பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரியான பாலியல் ரீதியான குற்றங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, போஸ்ட்மார்ட்டம் நிறைவடைஞ்சாலும் கூட குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டாலும் உச்சபட்ச தண்டனை வழங்கினா மட்டும்தான் நாங்க வந்து பிரேத பரிசோதனை உடல்ல வந்து எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இங்கேயும் இதுல 2 விதமான தகவல் இருக்கு. ஒண்ணு வந்து இன்னொன்னு இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்று இரவுல இருந்து இன்னைக்கு காலை ஒரு 5:30 மணி வரைக்கும் அந்த சூலூர் காவல் நிலையம், அதாவது கோவை திருச்சி சாலையில இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையம் இல்லையா, அதற்கு முன்பாக அங்க வந்து அவங்க சாலை மறியலில் ஈடுபடுறது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்புறம் இங்க வந்து பார்த்தோம்னா ஐஜி ரம்யா பாரதி அவர்களா இருக்கட்டும், இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க ஏடிஜிபி மகேஸ்வர் தயாலா இருக்கட்டும், டிஜிபி லைக் சந்தீப் ராய் ரத்தோரா இருக்கட்டும், அவங்கலாம் ஸ்பாட்டுக்கு போனதா சொல்லப்படுது. அவங்களும் ஒரு பக்கம் ஆய்வுல ஈடுபட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஐயோ வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க எப்படி வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாங்க, உடல்ல அந்த குழந்தையின் உடல்ல எந்த மாதிரியான காயங்கள் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், சிசிடிவியை பத்தியான விஷயங்கள், இது எல்லாமே வந்து இது பண்ணி இந்த வழக்கு இனிமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்காமல் இருப்பதற்கான முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணதா சொல்லப்படுது. சோ இப்ப காவல்துறையினரும் அங்க அதிக அளவுல வந்து குவிக்கப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா ஒரு தகவல் வந்ததுனால அவங்க திரும்ப வந்து சாலை மறியல்ல போராட்டத்துல ஈடுபடலாம் அப்படின்ற. ஆனா சாலை மறியல் காலையில நைட்ல நடந்தப்போ போலீஸ்கள் நிறைய வரல, காலையில எம்எல்ஏ வர்றதுக்கு முன்னாடிதான்
நிறைய போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்ற தகவல் சொல்றாங்க. இது என்னன்னா அந்த சாலை மறியலானது இங்க அகைன் சொல்ல மாதிரி தகவல் அப்படிங்கிறது தான். ஏன்னா நமக்கு எதுவுமே கன்ஃபார்ம்டான இன்ஃபர்மேஷன் இங்க கிடையாது. ஓகே, ஏன்னா இங்க கிட்டத்தட்ட சொல்றது பார்த்தோம்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு 100 போலீஸும் அந்த ஸ்பாட்ல 300ல இருந்து 500 போலீஸாரும் அங்க வந்து குவிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இப்ப நிறைய தடுப்பு வேலைகள் அப்படின்றதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. நைட்டே வந்து போக்குவரத்துல வந்து மாற்றங்கள் எல்லாம் நிகழ்த்தப்பட்டதுன்னு சொல்லப்படுது இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது இன்னொரு தகவல் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த சிறுமியின் உடலை வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சேலம்ல இருக்கக்கூடிய மேட்டூர் அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல போவதாகவும் ஒரு தகவல் இருக்கு. சோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 2 மாதிரியான தகவல்கள் சில இடத்துல வந்து நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. சோ ஆஸ் ஆஃப் நவ் அந்த போஸ்ட்மார்ட்டம் ஆனது வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது வந்து மேபி நமக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ள நமக்கு வந்து தெரிய வரலாம். இப்போ சூலூர்ல அந்த கனகம்பாளையம்ன்ற இடம் வந்து ரொம்ப குற்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய இடமா இருக்கு. கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட குற்ற சம்பவங்கள் அங்க நடந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. சிசிடிவி காட்சிகள் வச்சுதான் இப்ப இந்த குற்றவாளியே பிடிச்சிருக்காங்க. சிசிடிவி இருந்தும் எப்படி மேம் இந்த குற்றத்துல ஈடுபடுறாங்க? இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குற்ற சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த சிசிடிவி அப்படிங்கறது பெரிய ரோல் பிளே பண்ணுது இல்லையா? ஏன்னா டிஜிட்டல் எவிடன்ஸ் நம்ம இதே பார்த்தோம் அப்படியே விளாதிக்குளம் விஷயம் போலாம், அங்கேயும் சிசிடிவி தான் இல்லையா? அந்த விண்மில்ல இருந்த சிசிடிவி எடுத்துதான் வந்து அந்த குற்றவாளி வந்துட்டு அந்த பக்கமே போயிட்டு வந்ததை வச்சு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல வந்து இது பண்ணாங்க இல்லையா? சோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் நடக்குதுன்னா 2 பெரிய விஷயம். ஒன்னு சிசிடிவி, 2வது உங்க போனோட சிக்னல் டவர்ஸ். இங்கேயும் அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா 2 பேருடைய செல்போன் வந்து எந்த லொகேஷன்ல இருக்குது. ஏன்னா 2 பேர் எனக்கு உதவியதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எந்த வகையில 2 பேரும் சேர்ந்து வந்து செய்யப்பட்ட சம்பவமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இன்னொன்னு அவங்க அம்மா சொல்லும் போது வந்து குழந்தை வந்து 2 பக்கம் கால் போட்டுட்டு உட்காந்துட்டு போறா இதுல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ இந்த மாதிரியான வெவ்வேறு மாதிரியான இங்க வந்து தகவல்கள் நமக்கு வந்து வந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது சிசிடிவி வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா இங்க இருக்கு. இன்னொன்னும் இங்க வந்து பிரஸ் ஒரு பக்கம் கேட்கும் போதா இருக்கட்டும், இன்னொரு பெண் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இது முதல் சம்பவம் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 5 சம்பவங்கள் நடந்திருக்குன்னு. அங்கேயும் ஒருத்தர் சொல்லியிருந்தார் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எம்எல்ஏ அவர்கள் சொல்லியிருந்தார் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. விச் மீன்ஸ் அங்க வந்து குட்டை இருக்கு, குட்டையும் ரோடும் சமமாக இருக்கு. அவங்க வந்து சுவர் எழுப்புவதற்காக என்னன்ற ஒரு இது கொட்டேஷன் மாதிரி கேட்டிருக்கோம், அதுவும் அடுத்தது நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இன்னொன்னும் சொல்லியிருந்தாங்க என்னன்னா, இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தின் கீழ் 27th லான்ச்ன்ற மாதிரி அதில் சொல்லியிருந்தாரு. சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்த இனிமேல் சீரியஸா எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது. இதுல என்ன ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். ஒரு குற்ற சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இதுல எடுக்கக்கூடிய நடவடிக்கை இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான். இதுல கொடுக்கக்கூடிய தண்டனை இனிமேல் இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இந்த வழக்கு ஒரு உதாரணமாக முன்மாதிரியான வழக்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லையா? அவங்க அம்மா கூட அதே கோரிக்கையை தான் வைக்கிறாங்க. என் பொண்ணுக்கு நடந்த இதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய தண்டனைகள்ல யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு விஷயமா இருக்கணும் இல்லையா? சோ அப்படி இருக்கும் போது மேபி இந்த சிசிடிவி அப்படின்னு இருக்கும்போது அந்த சர்வைலன்ஸ் சிஸ்டம் மேபி அமைச்சா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? ஏன்னா எந்த அளவுக்கு இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு ஐஜி, எஸ்பி, டிஎஸ்பி, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர் எல்லாம் போடப்பட்டு ஸ்கூல்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பஸ் ஸ்டாப்ஸ் இங்கெல்லாம் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே, அதே மாதிரி பதட்டத்திற்கு உள்ளான ஏரியாஸ், இந்த மாதிரி லைட்டே இல்லாத ஏரியாஸ், இன்னைக்கே நம்ம போனா தெரியும் எவ்வளோ இடத்துல நம்மளால நைட்டு இதுதான் பஸ் ஸ்டாண்டுன்னு பார்த்து நமக்கே பயம் வருது. அதுவும் சொல்லப்பட்டிருந்தது இல்லையா? இனிமே இருள் அடைந்த இடமே இருக்காது, எல்லாமே பண்ணப்படும்னு ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டாங்க. இனிமே அது எக்ஸிகியூஷன் மட்டும் தான் பாக்கி இல்லையா? சோ அதே மாதிரி இருக்கும்போது இந்த சர்வைலன்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி பதட்டத்துக்குள்ளான இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல இந்த சிசிடிவி ஆனது சர்வைலன்ஸை வந்துட்டு மேபி இன்னும் அதிகப்படுத்தலாம். அதாவது நடந்ததுக்கு அப்புறம் சிசிடிவியை போய் பார்க்காமல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, இந்த மாதிரி அவங்க சந்தேகத்துக்கு இடமா இந்த மாதிரி இங்க ஒரு விஷயம் இவங்க போயிட்டு வராங்க, இந்த மாதிரி போறாங்க அப்படின்னாலே ஒரு வேளை அது முன்னாடியே ப்ரிவென்டிவா பார்த்தாங்கன்னா இந்த சம்பவம் நடக்காம தடுக்கப்படலாம் இல்லையா? மேபி அந்த ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். தொடர்ந்து பேசுவோம் மேம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.